வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. அந்த ஃபஸ்ட்டு அழகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல், அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா நான் என்ன இலக்கணம் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா புணர்ச்சி படிக்கணும். ஏன்னா பிரித்தெழுதல் சேர்த்தெழுதலில் தான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதோட விதி இது இப்படி தான் வரும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சியில் சேர்த்தெழுதல் பிரித்தெழுதலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 எழுத்தை பிரிக்கிறது, 4 சொற்களை பிரிக்கிறது, இந்த மாதிரி கொஷினாக கேட்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பேசிக்காக என்னென்ன விதிங்கிறதையும் பார்த்துட்டு பயிற்சி வினாக்களில் நான் உங்களுக்கு 3 சொற்களாக பிரிக்கிறது, 4 சொற்களை பிரிக்கிறதுங்கிற பயிற்சி வினாக்கள் தரேன். நான் அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் நான் தரேன். நீங்கள் வந்து அதையும் சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பேசிக்கையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அது தெரியணும்னா ஃபஸ்ட்டு நமக்கு புணர்ச்சினா என்னன்னு தெரியும். அப்போது புணர்ச்சிக்குனா என்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிலைமொழியின் ஈட்டெழுத்தும் வருமொழியின் முதலெழுத்தும் சேருவது புணர்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன நிலைமொழியின் ஈட்டெழுத்து வருமொழியின் முதலெழுத்து அப்படின்னா முதல்ல புணர்ச்சினா என்ன நம்ம சிம்பிளர் டேர்ம்ஸில் பார்ப்போம். புணர்ச்சினா என்னன்னா 2 சொற்கள் அல்லது 2க்கும் மேற்பட்ட சொற்கள் ஒன்றா சேருது அப்படின்னா அதுதான் புணர்ச்சி. அப்போது 2 சொற்கள் ஒன்றா சேர்ந்துட்டு அது அப்படியே போகுதுன்னா நமக்கு புணர்ச்சிங்கிற ஒரு எல்லாமே தேவையில்லை இல்லைங்களா? அப்போது 2 சொற்கள் சேருதுன்னா கண்டிப்பாக அங்கே நிறைய ஒரு மாற்றங்கள் வருது. அப்போ அதனால தான் இங்கே நம்ம அது இலக்கணமாக கொடுத்துருக்காங்க. அப்படி சேர்றப்போ அது எப்படி வரணுங்கிறது நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த இலக்கணமே இருக்குது. முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சரிங்களா? பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல், இதுதான் புணர்ச்சி. 2 சொற்கள் இருக்குது, இல்லை 2க்கும் மேற்பட்ட சொற்களாகவும் இருக்கலாம், அது 2ம் சேர்ந்துடுச்சு. அப்போது இதுதான் புணர்ச்சி. சரிங்களா? இப்போது இவங்க இப்போது 2 சொற்கள் இருக்குது அப்படின்னா நான் எப்படி அந்த 2 சொற்களை நான் வந்து சொல்கிறது? இப்போ நான் வந்து இதில் 1வது சொல்லு 2வது சொல்லு நம்ம சொல்லணுமா அப்படின்னா வேணாம். இலக்கணத்தில் அதுக்கு தனியாக பேர் இருக்குது. முதல்ல வர சொல் பேர் தான் நிலைமொழி. 2வதாக வருது இல்லைங்களா, அது பேர் என்ன? வருமொழி. அப்போது 2 சொற்கள் இருக்குன்னா முதல் சொற்கள் என்ன தான் நிலைமொழி தான், 2வது சொல்லுன்னா வருமொழி தான். இப்போது நிலைமொழியின் ஈட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஈட்டெழுத்து அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நிலைமொழினா என்ன? இதுதான் நிலைமொழி, முதல்ல வர்றது தான் நிலைமொழி. அதோட ஈட்டெழுத்து, ஈருன்னா என்ன? கடைசின்னு அர்த்தம். இதுதான் ஈட்டெழுத்து. அப்போது நிலைமொழியின் ஈட்டெழுத்து தான் சொல்கிறாங்க, இன்னதான் சொல்கிறாங்க அவங்க. வருமொழியோட முதல் எழுத்து அப்படின்றாங்க. வருமொழி என்ன? வளையல். அதில் முதல் எழுத்து என்ன? வா. அப்போது வருமொழியோட முதல் எழுத்து என்ன? வா. ஆனால் அப்படி வராது. சரிங்களா? அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போது இதுதான் நிலைமொழியின் ஈற்று எழுத்து, வருமொழியோட முதல் எழுத்து, இவை 2ம் சேருவது புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போவோ இதுவோ எதுவும் புணரலை, இது 2ம் சேர்ந்து தான் பொன்வளையல்னு மாறி இருக்கு. நிலைமொழியின் ஈற்றெழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்தையும் பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம புணர்ச்சி எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. சரிங்களா? என்னது? பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். பனை கூட்டல் மரம், பனை மரம். இப்போ இதில் நிலைமொழியை கண்டுபிடிங்கன்னா, நிலைமொழினா என்ன? முதல் எழுத்து பொன், அப்போது இது நிலைமொழி. பனை, இது நிலைமொழி. ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? வருமொழியை எடுத்து எழுதுங்க. வருமொழினா அதுக்கு அடுத்து வர்றது வருமொழி. வளையல் வருமொழி, மரம் வருமொழி. வந்துருச்சுங்களா? இப்போது நிலைமொழியின் ஈற்றெழுத்து நம்ம இதில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பனைமரம் எடுத்துக்கலாம். இப்போது நிலைமொழியோட ஈற்றெழுத்து இதில் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம நைன்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்னவாக தான் இருக்கணும்? ஒரு உயிர் எழுத்தாவோ ஒரு மெய் எழுத்தாவோ தான் இருக்கணும். ஆனால் இங்கே தான் இது உயிர்மெய் எழுத்தாச்சு அப்படின்னா இதையும் நம்ம பிரிக்கிறோம். இன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போது நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன? ஐ தான். ஐங்கிறது என்ன? ஒரு உயிர் எழுத்து. சரிங்களா? அடுத்து பார்ப்போம். வருமொழியோட முதல் எழுத்து என்ன? மா கிடையாது. மாவை பிரிக்கிறோம். என்ன வரும்? மாவு இம்மு கூட்டல் ஆணு வரும். அப்போது இம்முங்கிறது என்னது? இதுதான் வருமொழியோட முதல் எழுத்து. சரிங்களா?
இங்கே பார்ப்போம். நிலைமொழி ஈறுங்கிறது என்னது? பொன்வளையில் பொறுத்த வரைக்கும் இன்னு, பனையில் பொறுத்த வரைக்கும் இன் கூட்டல் ஐ, நம்ம இங்கே சொன்னது தான். அடுத்து வருமொழி முதல் வந்து இதுக்கு இவ்வு கூட்டல் ஆ, அப்போ இதுதான். அடுத்து மரமில் இம்மு கூட்டல் ஆ, இப்போ ஆ தான் வருமொழி முதல். சரிங்களா? இவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து ஒரு வகைகளாக பார்க்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஒரு இலக்கணம்னு ஒன்று இருக்குனாலே கண்டிப்பாக அதுக்கு வகைகள்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போது புணர்ச்சிங்கிறது நம்ம வந்து மேஜராக ரெண்டாக பிரியுது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன? இயல்பு புணர்ச்சினா ஒன்றும் இல்லை, இயல்பாக புணரிட்டு அது மட்டும் போயிடும், எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ரெண்டு சொல் இருக்குது, அந்த ரெண்டு சொல்லுமே வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகி அது அப்படியே போயிடுது, அவ்வளோதான். அது அதையும் நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அதுவும் நம்மளை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படி இருக்கிறது தான் இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு எக்ஸாம்பிள், மலர் மாலை, பனை மரம். மலர் கூட்டல் மாலை, மலர் மாலை. பனை கூட்டல் மரம், பனை மரம். அப்படியே தான் வருது, எந்தவும் மாற்றம் ஏற்படலை. அப்போது இயல்பு புணர்ச்சிங்கிறது இவ்வளோ தான். அப்போது ரெண்டாவது என்னென்னா விகார புணர்ச்சி. இப்போ விகார புணர்ச்சினா என்னென்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னென்னா ரெண்டு சொற்கள் சேர்றப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் அங்கே வருது, அது எல்லாமே விகார புணர்ச்சி. நம்ம இனிமேட்டு பார்க்க போகிறது எல்லாமே இந்த விகார புணர்ச்சி, அது கீழே இருக்கிற வகைகள் தான். சரிங்களா? நிலைமொழி வருமொழி புணரும் போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில் மொத்தம் 3 வகை இருக்குது. சரிங்களா? தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்ட்டு 3 வகைகள் இருக்குது. இப்போது தோன்றல் விகாரம்னா என்னன்னு பார்ப்போம். தோன்றல் அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். புதுசாக ஒன்று தோன்றுது. இப்போது நுழைவு அப்படிங்கிற நிலைமொழி கூட தேர்வு அப்படிங்கிற வருமொழி நடுவில் ஒன்று தோன்றுது. என்ன தோன்றுது? ஒரு வல்லினம், ஒரு இத்து தோன்றுது. அப்போது இது புதுசாக ஒரு வார்த்தை தோன்றுதுங்கிறதுனால இது தோன்றல் விகாரம். சரிங்களா? திரிதல் விகாரம். திரிதல்னா என்ன? மாறுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அப்போது ஒன்று இன்னொன்னா ஏதோ மாறுது. என்ன மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பல் கூட்டல் பசை அப்படின்னு இருக்குது. நிலைமொழியோட ஈரான இல்லு இங்கே என்னவா மாறுது? இர்ரா மாறுது. சரிங்களா? இப்போது இல்லு இர்ரா மாறுது, பற்பசைன்னு மாறுது. அதுதான் திரிதல் விகாரம். அடுத்து கெடுதல் விகாரம். கெடுதல்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். கெடுதல்னால் அது கெட்டுருச்சு, நீங்கிருச்சு அப்படிங்கிற பொருள். அப்போது இருக்கிற ஏதோ ஒன்றத்தில் ஒன்று நீங்கி புணரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஹெட்டிங் வச்சு நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அப்போது புறம் கூட்டல் 400 இதில் என்ன கெடுது? இம்மு கெட்டு, இம்மு நீங்கி, புற 400 அப்படின்ட்டு நமக்கு வருது. சரிங்களா? இதுதான் 3 வகையான விகார புணர்ச்சி. இதுக்கு கீழே வந்து விகார புணர்ச்சியோட வகைகள் நிறையா பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னென்னு ஒன்று பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு வர புணர்ச்சி பேர் என்னன்னா உயிரீற்று புணர்ச்சி. உயிர் ஈற்று புணர்ச்சி இந்த மீனிங்லேயே உங்களுக்கு புரியும். ஈரில் உயிர் இருக்கும். சரிங்களா? உயிரீற்று சொல் முன் வல்லினம் வந்தால் மெய்யெழுத்து மிகும், இது உயிரீற்று புணர்ச்சி. இப்போது நிலைமொழியோட ஈர் என்ன? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், லான்னு எடுத்துக்கக்கூடாது, இல்லு குட்டல் ஆ. அப்போது நிலைமொழியின் ஈர் என்ன தான்? ஒரு உயிர். அதனால தான் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியோட ஈரில் ஒரு உயிர் எழுத்து வந்தால் அது எந்த மாதிரி வந்து புணர்ச்சி மாறுங்கிறது தான் இந்த டாபிக் உள்ள சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரீற்று சொல் முன் வல்லினம் வந்தால் மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு உயிரீற்று சொல் அப்படின்னா நம்ம நிலைமொழியை குறிக்குது. முன் வல்லினம் வந்தால் முன் என்ன வரும்? வருமொழி தான் வரும். முன் வல்லினம் வந்தால்னு சொல்கிறாங்க. வல்லினம்னா என்ன நமக்கு தெரியும். வல்லினம் சொற்கள் என்ன, மெல்லின சொற்கள் என்ன, இடையின சொற்கள் என்னென்ன. சரிங்களா? வல்லினம் என்னென்ன? கசட தபர்.
மெல்லினம் என்ன? ஞஞன நமன. இடையின சொற்கள் எரள வழல. சரிங்களா? நமக்கு இதுதான் பேசிக். வல்லினம்னா என்ன? கசட தபர. மெல்லினம்னா என்ன? ஞஞன நமன. இடையினம்னா எரள வழல. இதில் புள்ளி வச்சுக்க வேண்டியதுதான். இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இரு. இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, உயிரீற்றில் வந்து மறுமொழியில் வந்து ஒரு வல்லினம் வந்துச்சுன்னா மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மெய்யெழுத்து எக்ஸ்ட்ராவாக வரும். இது நம்ம எங்கே பார்த்தோம்? தோன்றல் விகாரத்தில் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கான சரி, இதெல்லாம் யார் சொல்கிறது? இப்படி வந்தால் இப்படி தான் விதி வரணும் அப்படிங்கிறத யார் சொல்கிறது அப்படின்னா, சொல்கிறது நன்னூல். நம்ம எல்லாமே நன்னூல் விதியை தான் ஃபாலோ பண்ணி புணர்ச்சி பார்க்குறோம். இப்போ நன்னூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாவா மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். பனி, போர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். பனி, போர் அப்படின்னு பார்க்குறேன். சரிங்களா? ஆப்ஷனில் வந்து என்ன இருக்குது? பனி, போர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதுதான் இதுக்கான ஆன்சரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, அப்போது நான் இது எந்த வகையில் வரும்னு நான் யோசிக்கிறேன். சரி, நிலைமொழி ஈரை பிரித்து பார்ப்போம். உயிரெழுத்து வருது. அப்போது இது உயிரீற்று புணர்ச்சிக்குள்ளே தான் வரும். உயிரீற்று புணர்ச்சியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, வறுமொழியில் வல்லினம் வந்தால் நடுவில் வந்து மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ இது போரில் வந்து வல்லினம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இதை எப்படி போரை எப்படி பிரிப்போம்? ஓவை இப்பு குட்டல் ஓ. அப்போ வறுமொழியோட முதல் எழுத்து என்ன? இப்பு. இப்பு என்ன? வல்லினம். அப்போது வல்லினம் வந்திருக்கு. அப்போது எனக்கு நல்லா தெரியும் ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து மெய்யெழுத்து மிகும். எந்த மெய்யெழுத்து மிகும்னா இங்கே என்ன இருக்கோ இதே தான் மிகும். அப்போது பனி கூட்டல் இப்பு கூட்டல் போர்னு மாறி எனக்கு என்ன வருது? பனி போர் அப்படின்னு வருது. இதுதான் உயிரீற்று புணர்ச்சி. சரிங்களா? நம்ம அடுத்த டாபிக் என்னதுன்னா உடம்படுமை புணர்ச்சி. சரிங்களா? உடம்படுமை புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, ஹெட்டிங்கை வைப்போம். உடம்படுமை அப்படின்னா என்ன? உடன்படு மெய். அப்போது ஏதோ ஒரு மெய் உடன்பட்டு வருது புணர்ச்சியில். அதை தான் இந்த டாபிக் சொல்லுது. என்ன உடன்பட்டு வருது என்னங்கிறத பார்ப்போம். நிலைமொழி உயிரெழுத்தாக வந்து வறுமொழியும் உயிரெழுத்தாக வந்து புணரும்போது இடையில் உடன்பட்டு மெய்யெழுத்து மிகும். இதுதான் மெய் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது நிலைமொழியோட ஈர் என்ன? ஒரு உயிரெழுத்தாக வந்துடுது. வறுமொழியோட ஈரும் ஒரு உயிரெழுத்தாக வந்துடுது. உயிரெழுத்தும் சேர முடியாது இல்லைங்களா? ஒன்று ரெண்டு சேரணும்னா ஒரு உயிரெழுத்து ஒரு மெய்யெழுத்து ரெண்டுமே தான் இருக்கணும். அப்போது ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே அதால் சேர முடியாது. அப்போது அது சேர்றதுக்காக உடன்பட்டு ஒரு மெய்யெழுத்து வருது. அதுதான் உடம்படுமை புணர்ச்சி. சரி, மெய்யெழுத்து 18 இருக்குது. அதில் எந்த எழுத்து உள்ளே வரும் அப்படிங்கிறது நமக்கு நன்னூல் வந்து தெளிவாக சொல்லிடுது. என்னன்ட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். நன்னூல் என்ன சொல்லுது? ஈ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இருமையும் தோன்றும் அப்படின்னு சொல்லுது. அது என்ன ஈ ஐ வழி எவ்வும்? நம்ம எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் இருக்குது? மணி கூட்டல் அடி, மணி அடி அப்படின்னு மாறி இருக்கு. அப்போது நிலைமொழியோட ஈர் என்ன? ஒரு உயிரெழுத்து. வறுமொழியோட முதலும் என்ன? ஒரு உயிரெழுத்து தான் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈங்கிற மெய்யெழுத்து வந்து என்னவாகுது? மணி அடின்னு ஆகுது. ஈங்கிற மெய்யெழுத்து ஏன் வருது? இங்கே நமக்கு விதியிலே அதான் சொல்லியிருக்கு. ஈ ஐ வழி எவ்வும், அதாவது நிலைமொழியோட ஈற்றில் இருக்கிற உயிரெழுத்து ஈயாவோ இல்லை ஐயாவோ வந்துச்சுன்னா எவ்வும்னா இந்த ஈங்கிற மெய்யெழுத்து தான் மிகும் அப்படின்னு சொல்லுது. இப்போ பாருங்க, மணி அடி இன்னு குட்டல் ஈயா, என்ன இது வந்துருச்சா? வந்தால் என்ன வரும்? எவ்வுமா. அப்போது நடுவில் ஈங்கிற மெய்யெழுத்து வந்துருச்சா? இது ரெண்டும் சேர்ந்து ஈ குட்டல் யாவா மாதிரி மணி அடி அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போது ஐக்கு வந்தால் வரும்னு சொல்லியாச்சு. அப்போது அதை தவிர்த்து மேலே வந்துச்சுன்னா நம்ம என்னவா வரும்? அதையும் சொல்லியிருக்கு ரெண்டாவது வார்த்தையில்.
ஏனைய உயிர்வரின் வவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஏனைய உயிர்வரின் வவ்வும்னா இங்கே பார்ப்போம், பூ கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு. நம்ம பூ எப்படி பிரிப்போம்? கூட்டல் ஊ. சரிங்களா? அப்போது ஊங்கிறது தான் என்னது? நிலைமொழி ஈற்றெழுத்து. இது ஐக்குள்ளே வரலை, அப்போது அதை தாண்டியே ஒன்றா இருக்குது. ஏனைய உயிர்வரின் என்னன்னு சொல்கிறாங்க? வவ்வும் அப்படின்னு சொல்கிறாங்க. வவ்வும்னா மீதி எது எல்லாத்துக்கும் இவ்வு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த விதிப்படி ஏனைய உயிர்வரின் வவ்வும் விதிப்படி இவ்வு வந்துருச்சு, அது கூட அழகு வந்துருச்சு. இது சேர்த்து எப்படி புணருது? பூ இவ்வு குட்டலா வா அழகு, பூவழகு அப்படின்ட்டு புணருது. சரிங்களா? இதுதான் ஐ வழியாகவும் ஏனைய உயிர்வரிகளும். இன்னொன்று கொடுத்துருக்காங்க, என்னது? ஏமுன் இருமையும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏமையின் இருமையும் தோன்றும்? இப்போது சே குட்டல் அடி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இது நிலைமொழியோட ஈர் என்ன வரும்? இச்சு குட்டல் ஏ. சரிங்களா? நிலைமொழியோட ஈர் என்னதான்? ஏ தான். அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? ஏ முன் இருமையும் தோன்றும்ங்கிறாங்க. நீ ஏ வந்து உனக்கு நிலைமொழியோட ஈரில் வந்துருச்சுன்னா ஈயும் வரும் இவ்வும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஈ வந்துச்சுன்னா என்ன வரும்? சே குட்டல் ஈ குட்டல் அடி சே அடி அப்படின்னு மாறும். அப்போது இவ்வு வந்துச்சுன்னா என்ன மாறும்? சே குட்டல் இவ்வு குட்டல் அடி சேவடி அப்படின்னு மாறும். இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிரித்தெழுதுக்கு அப்படி கொடுக்குறாங்க. சே குட்டல் அடி, சரியான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏல சே அடி, ஆப்ஷன் பியில் சேவடி, ஆப்ஷன் சியில் போத் ஏ அண்ட் பி இரண்டும் அப்படிங்கிற கொடுத்துட்டு ஆப்ஷன் டியில் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்றாங்க. இப்போது நமக்கு இந்த விதி தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏவா பியான்னு தான் யோசிச்சுன்னு இருப்போம், தவிர ஏஎன்பியாக இருக்குங்கிறது வந்து நமக்கு இந்த விதி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை போட முடியும். சரிங்களா? இப்போ உடம்புடைமை புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிலைமொழியோட ஈரும் வருமொழியோட முதலும் உயிரெழுத்தாக இருக்கணும். அந்த உயிரெழுத்து எப்படி இருக்கணும்? இஇஐ நிலைமொழியோட ஈத்தில் வந்துச்சுன்னா இ வரும் நடுவில் உடம்படுமையா. அதை தாண்டி மீது எல்லாமே என்ன வரும்? இவ்வு வரும். ஏ அப்படிங்கிற நிலைமொழி ஈராக வந்துச்சுன்னா இயும் வரும் இவ்வு வரும். அவ்வளோதான் உடம்படுமை புணர்ச்சி. சரிங்களா? மெய்யீற்று புணர்ச்சி நமக்கு ஹெட்டிங்கை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு. என்ன மெய் ஈறு அப்படின்னா நிலைமொழியோட ஈரில் மெய்யெழுத்து வருது. அப்போது நிலைமொழி ஈரில் மெய்யெழுத்து வந்தால் அது எப்படி புணருதுங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நன்னூலில் என்ன சொல்லியிருக்கு விதின்னு பார்த்தோன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன உடல் மேல் உயிர் வந்து? உடல்னா மெய்யெழுத்தை தான் குறிக்குது. சரிங்களா? அப்போது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது தான் இயல்பு. உடல்னா என்ன? ஒரு மெய்யெழுத்து. உயிர்னா என்ன? ஒரு உயிரெழுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு எழுத்து பிறக்கும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. இதுதான் மெய்யீற்று புணர்ச்சியில் நமக்கு வரப்போகுது. பாருங்கள், மலர் கூட்டல் அடி, இது மெய்யீற்று புணர்ச்சி தானே. எப்படி தெரியும்? நிலைமொழியோட ஈரில் ஒரு மெய்யெழுத்து இருக்குது. அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு போட்டோன்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து மலர் அடி அப்படின்னு மாறிடுது. இது பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாலாடை. அப்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படியே இல்லு கூட்டலா லாவா மாறி பாலாடை அப்படின்னு வந்தது. சரிங்களா? அடுத்து நிலைமொழியில் தனிக்குறிலே அடுத்து வரும் மெய்யெழுத்து. அவ்வளோதான். நமக்கு என்ன தெரியும்? தனிக்குறில்னா என்ன? ஒரு குறில் எழுத்து. அப்போது நிலைமொழியில் ஒரு குறில் எழுத்து அது கூட வந்து ஒரு மெய்யெழுத்து சேர்ந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கண் கல் சேர்த்துக்கலாம், பல். சரிங்களா? பண். சரிங்களா? எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போது இதில் பாருங்கள், தனிக்குறில் முன்னா இதுதான் தனிக்குறில். சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் என்ன வருது? ஒரு மெய்யெழுத்து வருது. ஒரு தனிக்குறிலும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து நிலைமொழியில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்ன்ட்டு நன்னூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் ஒற்று வந்துருச்சு. உயிர் வரின்னா வருமொழியோட முதல்ல உயிர் வருதுன்னா இரட்டும். என்ன இரட்டும்? ஒற்று இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிக்குறில் கா முன் ஒற்று, அதுக்கு முன் ஒற்று என்னது?
கண். ஒற்று எழுத்து மெய்யெழுத்து எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஒற்று. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உயிர் வரேன், வருமொழியோட முதல்ல உயிர் வந்துச்சுன்னா இரட்டும். என்ன இரட்டும்? இந்த மெய்யெழுத்தே இன்னொரு தடவை இரட்டி புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போட்டு பார்ப்போமா? கண், மறுபடியும் ஒரு மெய் புணர் இன்னொன்று சேர்ந்துருது, அப்புறம் ஆடி வருது, எல்லாம் சேர்த்தா என்ன வரும்? கண்ணாடி வந்துடுதா? அவ்வளோதான். அடுத்தது பார்ப்போம். கல்லணை. அப்போது தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்னவா மாறுது? கல்லணை. ஓகேவா? இதுவும் பார்த்துக்கலாம். விண் கூட்டல் அரசு, தனிக்குறில் மின் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்போது இன்னு கூட்டல்னா என்னவா மாறும்? நாவா மாறி விண்ணரசு அப்படின்ட்டு வருது. சரிங்களா? இதுதான் மெய்யீற்ற புணர்ச்சி முடிஞ்சது. அடுத்து திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சி பொறுத்த வரைக்கும் அதுக்கு நன்னூலில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, திசையோடு திசையும் பிறவும் சேரின் நிலையீற்று உயிர்மை கவ்வொற்று நீங்களும் ரகரம் நலாவாத்திரிதலும் ஆம்பிற அப்படின்னு சொல்லுது. அப்போது இதுக்கு என்ன மீனிங்? நம்ம இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும், கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, திசைப்பெயர் புணர்ச்சியை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போது திசைப்பெயர் புணர்ச்சி எப்படி மனப்பாடம் பண்ணுறது, என்னவா வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், திசைப்பெயர் புணர்ச்சி. திசைப்பெயர் புணர்ச்சியில் என்னென்ன வரும்? நமக்கு என்னென்ன திசைப்பெயர் இருக்குது? 4 திசை தான் இருக்குது. கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. அப்போது இந்த 4 திசைப்பெயர்களும் அதோட திசைப்பெயர்களுடைய புணரும் போதோ இல்லை வேறு ஒரு வார்த்தை கூட புணரும் போதோ அது எந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்குது அப்படிங்கிறது தான் திசைப்பெயர் புணர்ச்சி. சரிங்களா? வடக்கு கூட்டல் கிழக்கு. சரிங்களா? அப்போது இங்கே வடக்கு அப்படின்னு வந்துட்டாலே நிலைமொழியோட ஈட்டில் இருக்கிற இக்கு கூட்டல் இக்கு கு ரெண்டும் கெட்டுரும். இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது வடக்கு கூட்டல் கிழக்கு இக்குக்கும் கெட்டு வடகிழக்கு அப்படின்னு புணரும். இது வடக்குங்கிற திசைப்பெயருக்கு மட்டும்தான். அப்போது வடக்கு கூட்டல் மேற்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்கே இக்கு கூ நிலைமொழியில் கெட்டு வடமேற்கு அப்படின்னு புணரும். சரி, வடக்கு முடிஞ்சிச்சு. தெற்கு எப்படி புணரும்? தெற்கு அப்படிங்கிறது தென்னு மாறிடும். சரிங்களா? இந்த கூ கெட்டு இரு இன்னா மாறும். அவ்வளோதான். அப்போது தெற்கு கூட்டல் மேற்கு தென்மேற்கு, தெற்கு கூட்டல் கிழக்கு தென்கிழக்கு அப்படின்னு மாறிடும். சரிங்களா? திசைப்பெயரில் அவ்வளோதான். ஓகே. அடுத்து இது திசைப்பெயர்களோட புணர்வது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திசைப்பெயர்கள் மற்ற அடுத்த பெயர்களோட எப்படி புணருதுங்கிறத பார்ப்போம். தெற்கு கூட்டல் திசை. சரிங்களா? நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், தெற்குன்னு வந்தால் என்னன்னு வரணும்? தென்னுன்னு வரணும். அப்போது தெற்கு கூட்டல் திசை கெட்டு இரு இன்னா மாதிரி தென் திசை அப்படின்னு வருது. இப்போ வடக்கு தெற்கு பார்த்துரும். மீதி என்ன இருக்குது? கிழக்கும் மேற்கும் இருக்குது. இப்போது கிழக்கு கூட்டல் நாடு என்னவா மாறும்? கீழ் நாடு அப்படின்னு மாறும். இப்போது கூ கெட்டு இது இழா மாதிரி இது கீழ் அப்படிங்கிறது மாறிடும். சரிங்களா? இதுக்கு நம்ம விதியை படித்தோன்னா அது ரொம்ப குழப்பங்கிறதுனால தான் நான் உங்களை இந்த மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? கிழக்கு நாடு என்ன மாறும்? கீழ் நாடு அப்படின்னு வரும். நம்ம பார்த்துருப்போம் கீழ வீதி கீழத்தெரு அப்படின்னு பார்த்துருப்போம். அது ஒன்றும் இல்லை, கிழக்கு வீதி கிழக்கு தெரு தான் புணர்ந்து பேச்சு வழக்கில் கீழேன்னு மாறிடுச்சு. ஆனால் அது எப்படி வரணும்? கீழ் வீதி அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். அப்போது கிழக்கு கூட்டல் நாடு கீழ் நாடு. அப்போது மீதி என்ன இருக்குது? இன்னும் ஒன்று, மேற்கு கூட்டல் நாடு. அது எப்படி தான் புணரும்? மேநாடாகவும் புணரும், மேல் நாடு அப்படின்னும் புணரும். சரிங்களா? ஓ, மேற்கு கூட்டல் நாடு மேநாடுன்னு வரும், மேல் நாடு அப்படின்னு வரும். இந்த கூ கெட்டு இந்த மேற்குங்கிறது நான் இந்த நான் கெட்டு அப்படியும் புணரும். இல்லை இந்த நாடு அப்படியே இருங்கிறது இல்லா மாறும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ மேற்குங்கிறது மேல் நாடு மேநாடு, கிழக்குங்கிறது கீழ்,
அப்படின்னு மாறும். வடக்குங்கிறது வட அதோட நின்றோம். தெற்குங்கிறது தென்னாக மாறும். சரிங்களா? இதுதான், இவ்வளோதான் திசைப்பெயர்ப்பு. இப்போது மேற்கு கூட்டல் நாடு சேர்த்து எழுதுகளை கேட்குறாங்க. ஆப்ஷனில் மேல் நாடு, மேநாடு இரண்டும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த விதி தெரியலனா நீங்கள் மேல்நாடா அது ரெண்டுத்துலேயும் தான் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர ரெண்டும் வருங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து இலக்கணத்தை புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ண வேண்டியதில் மனப்பாடம் பண்ணிக்கணும். எது பண்ணாலுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இலக்கணம் வந்து நமக்கு வரும். சரிங்களா? நிலைமொழி ஈற்றெழுத்து மகரமாக வந்து புணர்வது மகர ஈற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈற்றெழுத்து மகரம்னா இருக்கு. நிலைமொழி ஈட்டெடுத்து என்ன? இம் அப்படின்னு வருது. இம்முன்னு வந்தால் மகரம். இப்போது நன்னூல் விதி என்ன சொல்லுதுன்னா, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாக தெரிபவும் அப்படின்னு சொல்லுது. வன்மைனா வல்லினம்னு அர்த்தம். இனமாக தெரிபவும் அப்படின்னா வல்லினத்துக்கு இணையான இணை சொற்கள் வருது, இன எழுத்துக்கள் வருது அப்படின்னு அர்த்தம். வல்லினத்துக்கு எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன டாபிக் தான், அதையும் சேர்த்து பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வல்லினம் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இது வல்லினம். மெல்லினம் என்ன சொன்னேன்? ஞன நாமன. அடுத்தது இடையினம் ஏறல வாழலை. சரிங்களா? இப்போது வல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் என்ன தான்? இதுதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, அப்படியே இதுக்கு நேராக இதுதான் இன எழுத்துக்கள். சரிங்களா? இடையினத்துக்கான இணை எழுத்துக்கள் இதுவே தான். ஓகேவா? அது மாதிரி உயிர் எழுத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இன எழுத்துக்கள் நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். அதில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது சும்மா ஒரு பேசிக் மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது இதை பாருங்கள். மரம் கூட்டல் அடி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நிலைமொழியோட ஈற்றில் வந்து மகரம் வந்துருச்சு. மவ்வீறு ஒற்று அழிந்து அப்படின்ட்டாங்க. மகரத்தில் ஒற்று வந்துச்சுன்னா அது அழிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அப்போது இம்மு அழிஞ்சு மரக்கூட்டல் அடி அப்படின்னு ஆயிடுது. சரிங்களா? இப்போது மரக்கூட்டல் அடி இதை பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிருக்கும். இது என்னது? இது உடம்படுமை புணர்ச்சி மாதிரி இருக்கே, பார்த்துருவோம். நிலைமொழியோட ஈற்றில் ஆ வருது, வருமொழியுடைய முதலும் ஆ வருது. ஆமாம், 2 உயிர் வருது. அப்போது இது உடம்படுமை புணர்ச்சி தான். உடம்படுமை புணர்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம்? ஐ வழி எவ்வும். அப்போது நிலைமொழி ஈற்று ஆ வந்து ஐ வருதா? வரலை. இப்போ ஏனைய உயிர் வழின்னு என்ன தான் ஆகும்? வவ்வும். அப்போது நடுவில் இவ்வு வருது. மரவடி மர கூட்டல் உடம்படுமை வந்து வாவா மாதிரி மரவடி அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? வட்டம் கூட்டல் கல் அப்படின்றது நமக்கு தெரியும். மவ்வீறு ஒற்றறிந்து உயிரீறு ஒப்பவும். அப்போது நீங்கள் வந்து மகர ஈற்று புணர்ச்சியில் நீங்கள் நிலைமொழியோட ஈற்றில் இம்மு வந்தாலே அது கெட்டு போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போது இங்கே இம்மு வந்துருச்சு, கெட்டு வட்ட கூட்டல் கல் அப்படின்னு வருது. இந்த புணர்ச்சி பின்னாடி இது எப்படி இங்கே இக்கு வந்துச்சுங்கிறது பின்னாடி ஒரு புணர்ச்சியில் வரும், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து நிலம் கூட்டல் கடந்தான். இதில் இம்மு கெட்டு நில கூட்டல் கடந்தான். இப்போது வருமொழி ஈற்றில் என்ன இருக்குது? வல்லினம். வல்லினம் என்னது? இங்கே இக்கு. வருமொழி முதல்ல என்ன இருக்குது? இக்கு இருக்குது. அப்போது அங்கே நம்ம ஒன்று படித்தோம் இல்லைங்களா, வன்மைக்கு இனமாக திரிபவும் அப்படின்ட்டு. அப்போது வல்லினத்திற்கு இனமாக இன்னொரு இருக்குது, அதுதான் இங்கு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இக்குக்கு இங்கு அந்த மாதிரி. அப்போது அதுக்கு இனமான எடுத்து இங்கு சேர்ந்து நிலங்கடந்தான் அப்படின்ட்டு மாறி இருக்கு. அடுத்த டாபிக்கு பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழியில் பூ அப்படின்னு வர்றது, அவ்வளோதான். நிலைமொழியில் பூ அப்படின்னு வந்தால் பூப்பெயர் புணர்ச்சி. சரிங்களா? இப்போது பூ எனும் நிலைமொழியோடு வருமொழி முதலெழுத்து வல்லினமை வந்து புணர்தல் பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வருமொழி முதலெழுத்தில் என்ன வருது? வல்லினமை வருது. வல்லினம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இக்கு இச்சை இட்டு இத்து இப்பெயர் கசட தவிர. சரிங்களா? இப்போது நன்னூல் விதி என்ன சொல்லுது? பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனம்னா உங்களுக்கு சொல்லிட்டேன், இன எழுத்துக்கள்.
இப்போது வல்லினம் வந்தால் அதோட இனமான எழுத்துக்கள் முன்னாடி வருங்கிறதும் தெரியுது. வறுமொழியில் இக்கு இருக்குன்னா அதே ஒற்று இக்காவும் வரும். அதோட இனம் இக்கோட இனம் என்னது இங்கு, அதுவும் வரும். அப்போது நீங்கள் பூன்னு பார்த்தாலே பூப்பெயர் புணர்ச்சியில் அதுக்கு 2 ஆன்சர் இருக்கும். பூக்கூட்டல் கொடி பூங்கொடியாகவும் வரும். இதுக்கு இனமான எழுத்து இங்கு சேர்ந்தும் வரும், இல்லை பூக்கொடினும் வரும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும். இல்லை இதுவே கொஞ்சம் ஈஸி தான் டிஎன்பிசி ஸ்டாண்டர்டுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ இதுவே தெரியாமல் நம்ம போய்ட்டு அங்கே போய் உக்காந்து பூ கூட்டல் கொடி பூங்கொடி பூக்கொடி இரண்டும்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இதுவாக அதுவான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இது பேசிக்கு, இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது பூ கூட்டல் தொட்டி பூந்தொட்டி பூத்தொட்டி. சரிங்களா? இவ்வளோ தான் பூப்பெயர் புணர்ச்சி. ஸோ இந்த கிளாஸோட கடைசியில் பயிற்சி வினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறதுனால நான் நிறையா கொடுக்கல. சேர்த்தெழுதுகள் 4 பிரித்தெழுதுகள் 4 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது பிரித்தெழுதுகளை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே நடத்திருக்கேன் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போது முன்னாடி கிளாஸ் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஈஸியாக உங்களால் போட முடியலனாலும் பிரச்சனை இல்லை. நான் 2வது கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுங்கிறது நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது 4த்தையும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் வச்சுக்கோங்க. செகண்ட் கிளாஸில் நான் வரப்போ இதுக்கான பதில் நான் சொல்கிறேன். உங்கள் ஆன்சரும் என் ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் நான் நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது மட்டும் பத்தாது, நான் இன்னும் வந்து உங்களுக்கு கலந்து நான் உங்களுக்கு வந்து பயிற்சி வினாக்கள் நிறையா தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது இது வந்து சேர்த்தெழுதுக முடிஞ்சிருச்சு. பிரித்தெழுதுகளை ஒரு 4 கொடுத்துருக்கேன். இது என்னென்னா டிஎன்பிசியில் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, 3 எழுத்தாவோ 4 சொற்களாவோ 3 சொற்களாவோ பிரிக்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து 3ஆவோ 2ஆவோ பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிரித்து பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண அந்த கஷ்டமான பார்ட்டையும் வந்து நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.